اللهم صل على سيدنا محمد في أول كلامنا، اللهم صل على سيدنا محمد في أوسط كلامنا، اللهم صل على سيدنا محمد في آخر كلامنا. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فانتشروا في الأرض وابتغوا من فضل الله إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أعدوا الأجر أجره قبل أن يجف عرضه. صدق رسوله النبي الكريم. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், உலமாக்கள், அலிமார்கள் என்று திரும்பி இருக்கக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மகனம் உழைப்பின் உச்சம் தொடுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தாலாவும் அவனுடைய ரசூலும் எந்த அளவிற்கு உழைப்பால் உயர வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உழைப்பு என்பது பல வகையாக பிரிக்கலாம். உதாரணமாக கல்வி, மார்க்கம், சம்பாத்தியம், இது போன்று பல விஷயங்களை நாம் அணுகலாம். உழைப்பு அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டும்போது, ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதிலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பகலில் இருந்து, அதாவது அல்லாஹ்வுடைய நியாமத்துகள், அதனுடைய சிறப்புகளில் இருந்தும் நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசல் உட்கார்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்து, உங்கள்கிட்ட என்ன தங்கம் வைரம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு சொல்கிறார்கள். போய் பூமியின் பக்கம் போய் தேடி அல்லாஹ் தஆலாவுடைய நியாமத்துகளையும் அவனுடைய பதுகளையும் தேடுங்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. அந்த வகையில் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் நாம் சிந்திக்க வேண்டும். அதே போல உழைப்பு என்பது சாதாரணமாக நம்மள்ட்ட கிடைச்சிட, இந்த காலத்தில் சொல்லணும்னா சாதாரணமாக வேலை பார்க்கிறார்கள். ஹலாலா ஹராமா என்று சுத்தமாக சிந்திப்பதில்லை. கேட்டா ஈஸியாக எங்களுக்கு சம்பாத்தியம் வந்துடுது என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு ரங்குலு ஜம்மி இதை போன்ற விளையாட்டுகளை சேர்ந்து இதை ஹலாலா ஹராமா என்று தெரியாமல் தன்னுடைய காசையும் போட்டு அவர்கள் விளையாடுகிறார்கள். ஆனால் இது ஹராம் என்று அவர்கள் தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டினார், ஹலக ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின். அல்லாஹ் தஆலா உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் 6 நாட்களாக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உதாரணம் என்பது எதற்கென்றால், அல்லாஹ் தஆலா 6 நாட்கள் என்பதை சுபூத், இது தஃசீரை போடுவாங்க, இது சுபூத் நிதானமாக செய்யணும் என்று சொல்வார்கள். ஆனால் இதற்கு இன்னொரு விளக்கமும் இருக்கிறது. 6 நாட்கள் என்பது உழைப்பு என்பது சாதாரணமாக அடைந்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா அதனால்தான் ஃபீ சித்தத்தி அய்யாமின் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். உழைப்பால் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஏன்னா அல்லாஹ் தஆலா என்பவன் அவன் வல்லமை உடையவன். குன் என்று சொன்னால் ஃபயகுன், அது அப்படியே ஆயிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்காக வேண்டி, மனிதனுடைய சிந்தனைக்காக வேண்டி, மனிதனுடைய உழைப்பிற்காக வேண்டி இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதில் மிகவும் குறிப்பாக நபிமார்கள், வலிமார்கள், முஸல்லிஃபீன்கள், உலமாக்கள் ஏராளமான பேர் சொல்லி காட்டுகிறான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வேலையை கற்றுத்தா என்று கேட்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலன்னா லஹுல் ஹதீத். அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்புடைய ஒருக்கத்தை, அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி தந்தார், கற்றுத் தந்தார். எதற்கு? அல்லாஹ் தஆலா நம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி கற்றுத் தந்தான். எதற்கென்றால் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய சம்பாதித்தால், தன்னுடைய உழைப்பால் எந்த அளவுக்கு உச்சம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வரும்பொழுது அவர்கள்ட்ட சுத்தமாக காசு இல்லை, ஏழையாக வராங்க. ஆனால் அதற்கு பின்னால் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு பயம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா மறுமையில கொடுக்க வேண்டிய கூலியை துனியாவிலே தந்து விடுவானோ என்று அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குகிறான், ஏனென்றால் அவருடைய உழைப்பின் காரணத்தினால். அதே போன்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யாசனை கேட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த சஹாபி சொல்கிறார்கள், என்கிட்ட ஒரே போர் வருது யார் சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, போரை எடுத்து வாங்க அப்படி சொல்றாங்க. உடனே அந்த போரை எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரை வாங்கி ஒரு அருவாளை வாங்கி தந்து, ஒரு கோடாரியை வாங்கி தந்து, இதை போய் நீங்க இந்த அருவாளை எடுத்து காடுகளில் போய் மரம் வெட்டுங்கள் என்று சொல்கிறார், இதன் மூலமா சம்பாதிங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல் அந்த சஹாபி காடுகளில் போய் மரம் வெட்டி சம்பாதிக்கிறார்கள். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் இதை வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு இப்பொழுது தாராளமான செல்வம் இருக்கிறது யார சொல்லலாம். இதற்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உழைப்பை எந்த அளவுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் நாம் புரிய வேண்டும். அன்பானவர்களே, முஸன்னிஃபின்கள் எடுத்துக்கொண்டால் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடத்துல அதிக நேரம் தன்னை செலுத்தி கொண்டுவார்கள். பாடத்துல முத்தாலா எந்நேரம் முத்தாலா கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் இப்பொழுது தர்சலில் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபுகள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பில், தன்னுடைய முயற்சியில் அவர்கள் எந்த அளவுக்கு கிதாபை எழுதியிருப்பார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் தூங்கினால் என்றால் கிதாபை படித்துதான் தூங்குவாங்க, வேற தனியாக நேரம் ஒதுக்கி, தனியாக இதுக்கு நேரம் ஒதுக்கி படுத்ததே இல்லை, தூங்கினதே இல்லையா. அதே போல இப்பொழுது இந்த காலத்தில் சொன்னா அப்துல் கலாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார்கள் நம்ம எல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த தலைப்பின் கீழ் பேச வேண்டிய காரணத்தினால் சொல்கிறேன், அந்த அவர்கள் தன்னுடைய வறுமையில் எந்த அளவுக்கு இருந்தார்கள் நம்ம எல்லாம் அறியும். அவர்கள் தன்னுடைய காசு, சொந்த காசில் தான் அவர்கள் படிப்பை முடித்தார்கள் என்று தெரியும். அவர்கள் தொழுத்து முடிச்ச பிறகு திருச்சியில் முதுகலை கல்வி சேர்றாங்க. சேர்ந்த பிறகு அங்கே டிகிரி வாங்கிறாங்க. பிறகு அவர்களுக்கு யோசனை வருகிறது, ஏர்கிராஃப்ட்ல போய் படிக்கணும் என்று. அதே போல் சென்னையில் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சிட்டாங்க. பிறகு அப்துல் கலாம் அவர்களை செலக்ட் ஆகணும்னு அவங்களுக்கு பெரிய முயற்சி இருந்தது. ஆனால் அங்குள்ள அந்த காலேஜினுடைய முக்கியஸ்தர் எல்லாம் 3 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, அதனால நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய உழைப்பை விடவில்லை, தன்னுடைய முயற்சியை எக்காலும் விடவில்லை. பிறகு நாம் எல்லாம் அறிவோம், ஜனாதிபதியாக ஆனார்கள். அதே போல் அணிகுண்டு தயாரித்து அதனுடைய தாக்கத்தை அவர்கள் புரிய வைத்தார். பல நாடுகளுக்கு பயமுறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பயந்தது. அந்த அளவுக்கு அவருடைய அணு ஆயுதம் இருந்தது. இதெல்லாம் பின்னாடி காரணம் அவருடைய உழைப்பு தான். அதே போல நெப்போலியன் ஒருத்தர் மிகப்பெரிய போர் வீரர், பட தளபதி. அவர் சாதாரணமாக ஒரு நாட்டில் போய் சேர்ந்து, சாதாரணமாக ஒரு போர் படையில் போய் சேர்ந்து, அவர்கள் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய மனநிலையும் எந்த அளவுக்கு போரில் வைத்திருக்க வேண்டும் என்று அவருடைய உழைப்பு இருந்திருந்தால், அவர்கள் உழைச்சி பிற்காலத்தில் அவருடைய நெப்போலியன் தலைமையில் தான் போர் நடந்தது. எந்த அளவுக்கு என்றால் அந்த நாட்டு அரசரே நெப்போலியன் கேட்டுதான் ஏதாவது உத்தரவு போடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மனதைரியமும் அவருடைய உழைப்பும் அந்த அளவுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஅத்துல் அஜிர அஜ்ரஹு கப்ல அன் யஜிஃப அலைஹி. இது என்ன என்று சொன்னால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் இரண்டு விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, உழைக்க வேண்டும். பிறகு அந்த உழைத்தவனுக்கு காசு கொடுக்க வேண்டும். இது இரண்டு கருத்துகள் உள்ளது. ஆகையால் அல்லாஹ் தாலா நாம் எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அமலெல்லாம்